நம்ம சிஎஸ்கே அணி பிளே ஆஃபுக்கு உள்ள அடி எடுத்து வைக்க போகிற ரொம்ப ஒரு முக்கியமான மேட்சை நாளைக்கு நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நம்ம சிஎஸ்கே அணி பஞ்சாப் கிங்ஸ் அணியை எதிர்த்து விளையாட போகிறாங்க. இப்படி இருக்க இந்த மேட்ச்சில் தற்போது ஒரு சில நம்ம MS தோனி ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கும், அதே போல் இன்னும் சில முக்கியமான சிஎஸ்கே ரசிகர்கள் அவங்க எல்லாருமே வருத்தப்படக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிஎஸ்கே அணியை பற்றி தெரிய வந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட அந்த முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பஞ்சாப் அணிக்கு எதிராக நம்ம சிஎஸ்கே அணி விளையாட போகிற அந்த முக்கியமான மேட்ச்ல சிஎஸ்கே அணியின் கேப்டனா ருத்ராஜ் அவர் செயல்பட போறதில்ல. நம்ம MS தோனி அவர் தான் நம்ம சிஎஸ்கே அணியை கேப்டனா அவர் வழிநடத்த போறாரு. ஸோ அந்த வகையில் முன்னதாக ஹைதராபாத் அணிக்கு எதிரான மேட்ச் பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கப்ப ஒத்த ஆளாக நம்ம சிஎஸ்கே அணியின் ஸ்கோரை எங்கேயோ கொண்டு போகிறதுக்கு ருத்ராஜ் முக்கியமான பேட்டிங் இன்னிங்ஸ் அவர் விளையாண்டுருந்தார். இப்படி இருக்க ருத்ராஜ் அவர் பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு கட்டத்தில் பால் ருத்ராஜ் அவருடைய கையில் பட்டு ஒரு சில நிமிடங்கள் வழியால் ருத்ராஜ் அவர் துடிச்சாரு. நம்ம எல்லாரும் கூட ருத்ராஜ் அவருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு அந்த நேரத்தில் பதறி போயிருந்தோம். இப்படி இருக்க தொடர்ந்து வலியை தாங்கிக்கிட்டு பேட்டிங் பண்ண ருத்ராஜ் அதுக்கப்புறமா அவர் ஃபீல்டிங் பண்றப்பையும் பால கையில பிடிக்கிறப்ப வலியால ஒரு சில நிமிடங்கள் ருத்ராஜ் அவர் துடிச்சாரு. ஸோ இப்படி இருக்க அதுக்கப்புறமா எல்லாம் சரியாயிடுச்சு, ருத்ராஜ் கண்டிப்பா பஞ்சாப் அணிக்கு எதிரான மேட்ச்ல விளையாட போறாரு அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தா, தற்போது ருத்ராஜ் அவருடைய கை கட்டை விரல்ல ஏற்பட்ட காயம் இன்னும் பாத்தீங்கன்னா ருத்ராஜ் அவருக்கு வலியை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருந்திருக்கு. அதன் காரணமா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இன்று முழுக்க நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ருத்ராஜ் அவர் பிராக்டிஸ் எடுக்காம கை கட்டை விரல்ல ஒரு பேண்டேஜ் சுத்திக்கிட்டு அவர் கம்ப்ளீட்டா ரெஸ்ட்ல தான் இருந்திருக்காரு. ஸோ அதனால நாளைக்கு பஞ்சாப் அணிக்கு எதிரான ஆட்டத்தில், அதுவும் நம்ம சிஎஸ்கே அணி ஜெயிக்க வேண்டிய முக்கியமான பிரஷரான ஆட்டம் இது. இந்த மேட்ச்ல ருத்ராஜ் அவர் கேப்டனா நம்ம சிஎஸ்கே அணிக்காக விளையாட முடியாம போச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம MS தோனி அவர் தான் சிஎஸ்கே அணியை வழி நடத்தி ஆகணும், வேற வழியே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான தர்ம சங்கடமான நிலைமையில தான் தற்போது நம்ம MS தோனி இருக்காரு. மேலும் நம்ம சிஎஸ்கே அணி அடுத்த ஆட்டங்கள் இன்னும் முக்கியமான ஆட்டங்கள் விளையாட வேண்டியது இருக்கு. அப்படிங்கிறதால ருத்ராஜ் ஒருவேளை அவர் காயத்தோட அப்படியே சிஎஸ்கே அணிக்காக விளையாண்டார்னா, ஒருவேளை காயம் பெருசாயிடுச்சுன்னா ருத்ராஜ் கம்ப்ளீட்டா IPL விட்டு ரூல்ட் அவுட் ஆக வேண்டிய நிலைமை ஏற்படலாம். அதுக்கப்புறமா ருத்ராஜ் சிஎஸ்கே அணியின் கேப்டனாகவும் செயல்பட முடியாது, சிஎஸ்கே அணியின் ஓபனராகவும் அவர் விளையாட முடியாது. ஸோ இந்த ரிஸ்க் எல்லாத்தையுமே கண்டிப்பா தவிர்த்தாகணும் அப்படின்னா நாளைக்கு பஞ்சாப் அணிக்கு தான் நடக்க போற மேட்ச்ல கண்டிப்பா ருத்ராஜ் அவர் ஓய்வு எடுத்துக்க இருக்காரு. நம்ம MS தோனி அவர் தான் சிஎஸ்கே அணியின் கேப்டனாக செயல்பட இருக்காரு அப்படின்னு தற்போது இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து இந்த தகவல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருக்கு. அந்த வகையில் நம்ம தோனி கேப்டன்சி சிஎஸ்கே அணிக்காக எடுத்து நடத்த போறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே மகிழ்ச்சியான விஷயமாக இருந்தாலும், ருத்ராஜ் அவர் இன்ஜூர் ஆகியிருக்காரு அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு வருத்தமான சோகமான விஷயமாக தான் பார்க்கப்படுது.